பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன் வாழ்க்கைக்கு நான் ரொம்ப நல்லவராக இருக்கேன், என்னுடைய கிருபை உனக்கு தான் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க. அதுவும் தலைமுறை தலைமுறைக்கும், அதாவது உங்களுக்கு மட்டும் ஏசப்பா பிளஸிங்ஸ் தரல, உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து தான் ஏசப்பா பிளஸிங்ஸ் தராராமா. அதை பெற்றுக்கொள்ள போற பாத்திரவான்களை தான் ஏசப்பா உங்களை மாற்றிருக்கிற சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? நீங்க ஏசப்பா ஏற்றுக்கிட்டு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கீங்கன்னா அவருடைய கிருபைக்கு நீங்க பாத்திரவனா மாறி இருக்கீங்க. ஏன்னா அவருடைய கிருபையினால தான் நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ ஏசப்பாவுடைய கிருபை தான் நம்மளை என்ன பண்ணிருக்குது, பாவமான வாழ்க்கையிலேருந்து விடுதலைக்கு இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கேன் பிரதர், இந்த பாவத்திலேருந்து விடுதலையே ஆக முடியல பிரதர், ஏசப்பா என் பாவத்தை மன்னிப்பாரா, இந்த குடியிலிருந்து வெளியே வர முடியாதா, இந்த போனோகிராஃபில இருந்து வெளியே வர முடியாதா, இந்த பாவமான காரியங்கள் என்ன சூழ்ந்து கொண்டே இருக்கு பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் ரொம்ப நல்லவரா இருக்கேன், உன் வாழ்க்கைக்கு உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இந்த கிருபை நிமித்தம் உன்னை நான் பாதுகாத்துக் கொள்றேன், உனக்கு விடுதலை தரேன், உனக்கு ரட்சிப்பு தரேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாரு. ஏசப்பா பாவத்துக்கு மன்னிப்பு தர தயாரா இருக்காரு. அறிக்கை செஞ்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நிச்சயமா விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தராகிய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏசப்பா விடுதலை தரத்துக்கு தயாரா இருக்காரு. அதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லவரா இருக்க ஏசப்பா. அதனால மறந்துடாதீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கையில வசங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.